லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். எதுக்கும் அந்த ரவுடி மேல ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாமாங்க? அதெல்லாம் வேண்டாம், அது நமக்கு தான் அசிங்கம். முதல்ல இந்த விஷயத்துல இருந்து எப்படி வர்றதுன்னு பாப்போம். என்ன சக்தி, இவ்வளவு தூரம் வந்திருக்க? இன்னும் ஏதாவது தர வேண்டியது பாக்கி இருக்கா? அதான் நான் ஏற்கனவே வாங்குறது உனக்கு பத்தலையா? ஐயோ சார், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. எல்லா தப்பும் என்னோடதுதான். என்ன தண்டனை வேணாலும் எனக்கு கொடுங்க, அதை நான் ஏத்துக்கிறேன். ஆனா தயவு செஞ்சு எங்க அக்காவை வேண்டான்னு மட்டும் சொல்லிடாதீங்க சார். எப்படியாச்சும் இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும் சார். இங்க பாரு சக்தி, எனக்கு இப்பவும் யமுனாவை ரொம்ப பிடிக்கும். என் வாழ்க்கையில மனைவின்னு ஒருத்தி இருந்தா அது யமுனா மட்டும்தான். ஆனா நீ ஒண்ணு புரிஞ்சுக்கணும், நான் மட்டும் தனியா அந்த உலகத்துல வந்துடல. எனக்கு எல்லாமே எங்க அம்மா அப்பா தான். அவங்கள கன்வின்ஸ் பண்ண எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். புரியுது சார், நான் வேணா அவங்க கிட்ட பேசி பார்க்கட்டுமா? இப்போ பேசினா சரியா வரும்னு எனக்கு தோணல. நிச்சயம் பண்ண வந்து அந்த இடத்துல தான் பையன் அவங்க கண்ணு முன்னாடியே அவளை அடி வாங்கறத பார்க்கும்போது ஒரு பேரண்ட்ஸோட மனநிலைமை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாரு. இப்ப அவங்க ரொம்ப கோபத்துல இருக்காங்க சக்தி. சார், அவங்க கிட்ட நான் பேசுறேன் சார். அவங்க என் மேல எவ்வளவு கோவப்பட்டாலும் பரவாயில்ல, எல்லாத்தையும் நான் பொறுத்துக்கிறேன். என்னால நடந்த தப்பு நானே சரி பண்ணி ஆகணும். நான் உங்க கிட்ட மன்னிப்பு கேக்குறேன். சரி, போய் பேசி பாரு. உங்க வீட்ல வச்சு எங்களை அவமானப்படுத்தினதால பத்தாதா? இப்ப இங்கேயே வந்து அவமானப்படுத்த வந்திருக்கியா நீ? இங்க என்ன நீ மட்டும் வந்திருக்கியா, இல்ல அந்த ரவுடி பையல வந்திருக்கானா? இல்ல, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். இனிமே பேசுறதுக்குலாம் ஒண்ணு இல்லமா, போ கிளம்பு. சார் ப்ளீஸ், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. அத்தனை பேர் முன்னாடி என் பையனை அவ்வளவு கோவமா அடிச்சு போட்டு போறா. இப்ப வந்து நீ மன்னிப்பு கேக்குறியா? ஒரு காலேஜ் லெக்சர் கூட பார்க்காம அவன் ஸ்டேட்டஸ் தெரியுமா உனக்கு? இந்த அளவுக்கு அடிக்கிறதுக்கு அவன் என்ன தப்பு பண்ணா? தப்பு பண்ணது நாம. கொஞ்சம் கூட அருகதையே இல்லாத ஒரு குடும்பத்துல பொண்ணு எடுத்தோம் பாருங்க. அதுக்கு இதுவும் வேணும், நமக்கு இன்னமும் வேணும். என் பையன் 1 லட்சம் ரூபாய்க்கு மேல சம்பளம் வாங்குறான். உங்க அக்காவை விட நல்ல அந்தஸ்து உள்ள குடும்பத்துல இருந்து எத்தனையோ பொண்ணுங்க வந்துச்சு. அதை எல்லாத்தையும் விட்டுட்டு உங்க அக்கா தான் வேணும்னு என் பையன் வந்து நின்னான் பாரு. இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். உங்க அக்கா என் பையனை கல்யாணம் பண்ணிக்க அவளுக்கு என்ன தகுதி இருக்கு? படிப்பு இருக்கா? ஒரு வேலை உண்டா? இல்ல கோடி கோடியா வரதட்சணை கொடுக்கறதுக்கு உங்களுக்கு வக்க இருக்கா? எதுவும் இல்லல்ல. உங்க அப்பா கூட வீட்ல கிடையாது. இதெல்லாம் போகட்டுமேன்னு எதுக்கு கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டோம்? உங்களை வந்து பார்த்தப்போ உங்க குடும்பம் எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, அதனால சரின்னு சொன்னோம். ஆனா உங்க குடும்பத்தோட லட்சணம் இப்பதான் தெரிஞ்சு போச்சே. இதுக்கப்புறம் நாங்க ஏமா உங்க குடும்பத்துல பொண்ணு எடுக்கணும்? கோகிலா, போதும். ஏய், நீ முதல்ல கிளம்பு. சார், நான் பண்ண தப்புக்கு ஏன் எங்க அக்காவுக்கு தண்டனை கொடுக்கறீங்க? எனக்கு தண்டனை கொடுங்க சார். தயவு செஞ்சு இந்த கல்யாணத்தை வேண்டான்னு சொல்லிடாதீங்க. உங்களுக்கு கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். இப்படி எல்லாம் அழுது புலம்புனா நான் மனசு மாறிடுவேன்னு நினைக்காத நீ. இது என் பையனோட எதிர்காலம். நீ கிளம்பு. உங்க கால்ல விழுந்து கேக்குறேன், தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. நடந்த எல்லா தப்புக்கும் நான் தாம்மா காரணம். எங்க அக்காவுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. தயவு செஞ்சு கல்யாணத்தை நிப்பாட்டிடாதீங்க ப்ளீஸ்மா, ப்ளீஸ். சரி சரி, எந்திரிமா.
சொல்றத கேளு. எந்திரிமா. அண்ணா 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 எங்க போயிட்டான்? என்ன இது? போன் அடிச்சாலும் எடுக்க மாட்டான். வேற எங்க போயிருப்பான்? சக்தி பின்னாடி சுத்திட்டு இருப்பான். சரி, சக்திக்கு ஃபோன் பண்ணு. சக்தி? சக்தி இல்ல, நான் துர்கா பேசுறேன். சக்தி எங்கம்மா? அவ வெளியே போயிருக்கா, போனை வச்சுட்டு போயிட்டா. நான் அவ ஃப்ரெண்டு பேசுறேன். ஒரு விஷயம் கேட்கணும்னு கூப்பிட்டேன். சொல்லுங்க. அது உங்க மெஸ்ஸுக்கு அடிக்கடி சாப்பிட வருவாரே செல்வான்னு ஒருத்தர். செல்வாவா? இல்ல, இன்னைக்கு அவங்க வந்தாங்களான்னு கேட்க தான் கூப்பிட்டேன். குடு. அந்த பொறுக்கிய பத்தி பேசுறதுக்கு ஏண்டி இங்க ஃபோன் பண்ண? யார் நீ? அது நான் சரண்யா பேசுறேம்மா. அவனை எதுக்கு கேக்குற நீ? அது சக்தி எனக்கு ஃப்ரெண்டு தானே. சக்தி கூட அவனை பார்த்திருக்கேன். எனக்கு கொஞ்சம் அரிசி பருப்பெல்லாம் வாங்க வேண்டியது இருக்கு. அதான் அவன் வந்தானா வாங்கி கொடுக்க சொல்லலான்னு. உனக்கு அரிசி பருப்பு வாங்குறதுக்கு ஒரு ரவுடி தான் கிடைச்சானா? மனுஷங்களே கிடைக்கலையா உனக்கு? என்னாச்சுமா? அவன் மேல ஏதாவது கோவத்துல இருக்கீங்களா? கோவமா? அவன் என் கையில கிடைச்சா அவனை கொல்லாம நான் விட போறதில்ல. என்னாச்சுமா? என்ன ஆச்சா? என் குடும்ப மானத்தையே வாங்கிட்டு போயிட்டான் ஊருக்கு முன்னால. என் பொண்ணு யமுனாவோட நிச்சயதார்த்தம் நின்னு போச்சு அவனால. அவன் பாட்டுக்கு வந்தான். என் யமுனாவை பார்க்க வந்த பையனை எதுக்கு அடிச்சானே தெரியல. என் சக்திய எவ்வளவு அசிங்கப்படுத்தணுமோ, எவ்வளவு கேவலப்படுத்தணுமோ எல்லாமே செஞ்சுட்டு போயிட்டான். எங்களால இப்ப தலை நிமிர முடியல. ஒரு நிமிஷத்துல என் குடும்பத்தை சின்ன பின்னமாக்கி கேவலப்படுத்திட்டான். அம்மா, நாங்க 4 பேரும் இனிமே உயிரோட இருந்து எந்த பிரயோஜனமும் இல்ல. ஏமா நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? நீங்க சொல்றது எதுவுமே எனக்கு சரியா புரியலம்மா. கொஞ்சம் விவரமா சொல்லுங்கம்மா. அன்னைக்கு நானும் நீ ஒரு வீட்டுல தனியா தங்கினப்போ என் மேல நம்பிக்கை இருக்குன்னு சொன்னல சக்தி. தங்கச்சி இப்படி இருந்தா அக்கா மட்டும் எப்படி இருப்பா? வா போலாம். நான் ஏதோ இந்த மெஸ்ஸுக்கு 4ஓட 5 சாப்பிட வர்றவங்க மாதிரி நான் நடத்தல. நான் பெத்த புள்ள மாதிரி இந்த கையால சோறு போட்ட. அதுக்கு அவன் செஞ்ச மரியாதை காலத்துக்கும் போதும். அம்மா, நீயே சொல்லு, அவன் ஏன் இப்படி பண்ணா? அவன் இப்படி பண்ணலாமா? அதுமா இல்லம்மா, இல்ல. அவன் ரொம்ப தப்பானவன். எங்களுக்கு தான் தெரியாம போச்சு. எனக்கு என்னமோ முதல் தடவையா அவனை பார்த்து பயமா இருந்தது. உன் நல்லதுக்கு சொல்றேன். நீயும் இனிமே அவனை பார்க்காத. இப்படிதான் உன் குடும்ப மானத்தையும் சந்தி சிரிக்க வச்சிருவான், தெரிஞ்சுக்கோ. மோசமானவம்மா. இவனையா நம்பி என் பொண்ணு. ஐயோ வேண்டாம்மா, இப்படிப்பட்டவன் கூட வேண்டாமா. அவன் சங்காத்தமே வேண்டாமா. அம்மா, அழாதம்மா, அழாதம்மா. என்ன பண்ணி வச்சிருக்கான் வெற்றி? யமுனா நிச்சயதார்த்தத்தை சக்தி நிச்சயதார்த்தம் நினைச்சிட்டானோ? ஆமா, அப்படிதான் இருக்கும். நிச்சயம் வரைக்கும் வந்தாச்சு.
ஒரு அப்பாவி பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்கணுங்கிற எண்ணம்லாம் எங்களுக்கு கிடையவே கிடையாது. இந்த கல்யாணம் நடத்தலான்னு தான் நானும் யோசிக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ்மா, நீங்க தெய்வம்மா. அதெல்லாம் வேணாம். கார்த்திக்கு யமுனாவை பிடிச்சிருந்தாலும் நீ இவ்வளவு நேரம் அழுது மன்னிப்பு கேட்டதுனாலதான் நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறேன். ஆனா அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. கார்த்திக் யமுனா கல்யாணத்துக்கு முன்னாடி உன் கல்யாணம் நடந்தாகணும். இங்க பாரு, நான் இதை எனக்காக மட்டும் சொல்லல, உனக்காகவும் குடும்பத்துக்காகவும் சேர்த்துதான் சொல்றேன். அத்தனை பேருக்கு முன்னாடி ஒரு பொண்ணுக்கு நடந்த அவமானம் மாறவே மாறாது, வாழ்க்கை முழுக்க தொடரும். நீ முதல்ல அந்த அசிங்கத்தை துடைக்கிற வழிய பாரு. அது உன் கல்யாணத்தால மட்டும்தான் மாறும். அதனாலதாம்மா நான் சொல்றேன், நீ உடனே கல்யாணம் பண்ணிக்கணும். அதான் என்னுடைய ஒரே கண்டிஷன். நீ உண்மையான கலெக்டர் ஆனாதான் இந்த அம்மாவுக்கு உலகத்துல எல்லாமே கிடைச்ச மாதிரி இருக்கும். கார்த்திக் யமுனா கல்யாணத்துக்கு முன்னாடி உன் கல்யாணம் நடந்தாகணும். நீ நிஜமா கலெக்டர் ஆனாதான் இந்த அம்மாவுக்கு சந்தோஷம். நீ உடனே கல்யாணம் பண்ணிக்கணும். அதான் என்னுடைய ஒரே கண்டிஷன். என்னம்மா ஒன்னும் சொல்லாம அப்படியே நின்னுட்டு இருக்க? அம்மா, இதுல சரி, இப்பவே உன் முடிவை சொல்லணும்னு அவசியம் இல்ல. இது உன்னோட கல்யாணம். நீ நல்லா யோசிச்சு பதில சொல்லு. ஆனா ஒரு விஷயம் மட்டும் மாறவே மாறாது. உன் கல்யாணம் நடந்த பின்னாடிதான் கார்த்திக் யமுனா கல்யாணம் நடக்கும். அம்மா, இது இல்லாம வேற ஏதாச்சும்? இது தவிர வேற வழி இல்லம்மா, நீ கிளம்பலாம். கிளம்பு. சம்மதம்னு சொன்னதும் நான் டென்ஷன் ஆயிட்டேன். நீ யோசிச்சதும் சரிதான். இவளுக்கு ஐஏஎஸ் ஆகணும்னு கனவு. ஐஏஎஸ் கனவெல்லாம் தூக்கி போட்டுட்டு இவ கல்யாணத்துக்கு சம்மதிக்கவே மாட்டா. அப்படியே சம்மதிச்சான்னு வச்சுக்கோங்க, அக்காவுக்கு முன்னாடி தங்கச்சிக்கு கல்யாணமானா ஊர்ல இருக்கிறவங்க 1008 கேள்வி கேட்பாங்க. இது பாருங்க, நம்ம இந்த கல்யாணத்தை நிப்பாட்டினதா இருக்கக்கூடாது. அதே சமயம் இந்த கல்யாணமும் நடக்க கூடாது. ஆமா, அப்பதான் கார்த்திகை நம்ம வழி கொண்டு வர முடியும். அண்ணா, என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க? வா. என்னம்மா, என்னாச்சு? மீனாட்சி மெஸ்ல போய் நிச்சயதார்த்தத்தை நிப்பாட்டினியா? பின் என்ன செய்ய சொல்ற? சக்தி கல்யாணம் தெரிஞ்சுட்டு பேசாம கை கட்டி நிக்கிட்டா? உனக்கே நல்லா தெரியும்ல சக்தியும் நானும் எவ்வளவு லவ் பண்றோன்னு. அங்க அவங்க அப்பா அவளுக்கு கட்டாய கல்யாணம் பண்ணி வைக்கிறான். அவளும் சரின்னு சொல்லியிருக்காமா. அதுக்குதான் நான் போய் நிப்பாட்டினேன். அதுல என்னமா தப்பு இருக்கு? ஏதாவது உளராதண்ணா, கொஞ்சமாவது புரிஞ்சுட்டு பேசு. அங்க நின்னது சக்தியோட நிச்சயதார்த்தம் இல்ல. என்னமா சொல்ற? அங்க நடந்துட்டு இருந்தது சக்தியோட அக்கா யமுனாவோட நிச்சயதார்த்தம். நீ அததான் போய் நிப்பாட்டிட்டு வந்திருக்க. யமுனோட நிச்சயதார்த்தமா? ஆமா அண்ணே, அவங்க அம்மாக்கு போன் பண்ணதுல எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொன்னாங்க. அப்பவே எனக்கு டவுட் வந்துச்சு, நீ சக்தியோட நிச்சயதார்த்தம்னு நினைச்சு யமுனா நிச்சயதார்த்தத்தை நிப்பாட்டிருக்க. ஐயோ, நான் இப்ப என்னமா பண்றது? விஷயம் என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்காம நீ பாட்டுக்கு நிச்சயத்தை நிப்பாட்டிட்ட. யமுனாவை பொண்ணு பார்க்க வந்தவங்க இனிமே இந்த குடும்பத்துல பொண்ணே எடுக்க மாட்டேன்னு யமுனாக்கும் அந்த பையனுக்கும் கல்யாணம் நடக்காதுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. சும்மா இல்லாம அந்த பையனை போட்டு அடி அடி நடிச்சிருக்க. இனிமே அந்த பையன் யமுனாவை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துப்பானா? அப்படியே அவன் ஒத்துக்கிட்டாலும் அவனை பெத்தவங்க ஒத்துப்பாங்களா?
சக்தியையும் நீ அசிங்கப்படுத்திருக்க. நீயும் அவளும் ஒன்னா சென்னைக்கு போனோம், ஒன்னா தங்கியிருக்கோம், என்னென்னமோலாம் சொல்லி வச்சிருக்க. அந்த ரூம்ல எதுவுமே நடக்கலன்னு உங்களுக்கு மட்டும் தான் தெரியும், ஊருக்கெல்லாம் தெரியுமா? கல்யாணத்துக்கு முன்னாடியே ரூம்ல ஒரு ஆம்பளை கூட தனியா இருக்கான்னு நினைச்சாலே அந்த பொண்ண அந்த ஊர்க்காரங்க எப்படியெல்லாம் பாப்பாங்கன்னு உனக்கு சொல்லணுமா? சரி, ஊரை விடு. சொந்த அம்மாவே சந்தேகப்படுறாங்க. அதுக்கு காரணம் நீதானே? ஏன்னா இப்படி எல்லாம் பண்ண? இல்லம்மா, அன்னைக்கு ஒரு ஃபோன் வந்துச்சுமா. போனா? யார் பண்ணா? தெரியலையம்மா. யார் என்னன்னு தெரியாதவங்க ஃபோன் பண்ணா இப்படிதான் சந்தேகப்பட்டு அங்க போய் நிப்பியா? அம்மா, இப்போ என்ன பண்றதுமா? ஆமா, மீனாட்சி அம்மா எதுக்கு உனக்கு ஃபோன் பண்ணாங்க? அவங்க ஃபோன் பண்ணலனா நீ எங்க இருக்கன்னு தெரிஞ்சுக்க நான் தான் சக்திக்கு ஃபோன் பண்ணேன். அப்பதான் மீனாட்சி அம்மா பேசினாங்க. அப்பதான் நீ பண்ண கூத்தெல்லாம் எனக்கு தெரிஞ்சது. என்னன்னா நீ கொஞ்சம் யோசிச்சிருந்தா கூட இவ்ளோ பிரச்சனை வந்திருக்காதே. இதுல செல்வம் தான் வெற்றின்னு சக்திக்கு தெரிஞ்சா இன்னும் என்னெல்லாம் ஆகுமோ? நீ ரொம்ப அவசரப்பட்டுட்டேன்னு போன. நேரம் நல்லா இருந்தா எல்லாம் நல்லா நடக்கும்னு சொல்லுவாங்க. இப்ப எனக்கு நல்ல நேரம், அந்த மிஸ்காரிக்கு கெட்ட நேரம். வெற்றி தான் செல்வாவா? வெற்றி, உன் பிடி என் கையில. நீ என் கழுத்துல தாலி கட்டியே ஆகணும். இந்த பூஜா நினைச்சது நடந்தாகணும். கேக்குதா? சக்தியும் நானும் ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ் பண்றோம். அன்னைக்கு நானும் நீ ஒரு வீட்டுல தனியா தங்கினப்போ என் மேல நம்பிக்கை இருக்குன்னு சொன்னல சக்தி. சக்தி, ஒழுங்கா சொல்றது கேளு. சக்தி, என் லவ் ஒத்துக்கோ. நீனா எனக்கு உயிர். சக்தி, வேணாம். ஏய் 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 சக்தி, சொன்னா கேளு, நில்லு. சக்தி, சக்தி, சொன்னா கேளு, நில்லு. நில்லுன்னு சொல்றேன்ல. இங்க பாரு, எனக்கு கிடைக்காத நீ வேற யாருக்கும் கிடைக்க கூடாது. நான் இல்லாம உனக்கு நிச்சயார்த்தம் கேக்குதா? நீ உயிரோட இருந்தா தானே நிச்சயார்த்தம் நடக்கும். செல்வா, சொன்ன கேளு. ஏய், நிறுத்துடி. சாவு. சக்தி! ஐயோ ஐயோ, என் பொண்ணுக்கு என்னாச்சு? அம்மா, சக்தி! சக்தி! அம்மா, அம்மா, என்னம்மா ஆச்சு? என்னம்மா? அம்மா, அம்மா, என்னம்மா ஆச்சு? என்னம்மா? என்ன? ஒண்ணும் இல்ல, தண்ணி எடுத்து வா போ. என்னம்மா? சக்தி, கனவு ஏதாவது கண்டி? இல்லம்மா. அப்படி என்னடி அவளுக்கு ரோஷம்? நீ மட்டும் என்னம்மா, அவளை அப்பவே ஒரு வார்த்தை உள்ளவான்னு சொல்லிருக்கலாம்ல. ஏதாச்சும் கெட்ட கனவு கண்டியா? அம்மா, பயப்படாத, சக்திக்கு ஒன்னும் ஆயிருக்காது. சக்தி எங்க போயிருப்பா? அம்மா, நான் வேணா போய் தேடி பார்த்துட்டு வரவா? வேண்டாம் தங்கம், இந்த நேரத்துல நீ போக வேண்டாம். பாவம் அவ என்ன பண்றாலும் எங்க இருக்காலும். அப்போ கோவமா பேசிட்டேன்னா அதுக்காக 3 பேரையும் தவிக்க விட்டுட்டு போயிடுவாளா அவ? அப்படி என்ன தைரியம் அவளுக்கு? இன்னும் வரல, எனக்கு பயமா இருக்குமா. மா, ஆனா அவகிட்ட நம்ம இத பத்தி பேசினதே அவ இல்ல. சொல்ல வேண்டியது தானே நம்ம கிட்ட. நாம கேட்டாதான் சொல்லணுமா? சரி, நீ தூங்கு, படுமா. காலையில பாரு, உனக்கு முன்னாடி வந்து அம்மா நிப்பா. வந்துருவாளா? நிஜமாமா, அவளை பத்தி உனக்கு தெரியாதா?
நீ இல்லாம அவளால ஒரு நாள் கூட தனியா இருக்க முடியாது. கண்டிப்பா வந்துருவா. என்ன சாப்பிட்டாலோ எங்க இருக்காளோ என்னவோ. அவ வேற ரோசக்காரி, இன்னும் சாப்பிட்டிருக்க கூட மாட்டா. ஆமாண்டி, அதாண்டி. நீ வாய் மூடிட்டு இரு. நீ படுமா, அவ காலையில வந்து நிப்பா. வந்துருவாள். வந்துருவாமா. எங்க இருக்காளோ என்ன பண்றாளோ. சரி படு, வா படு.